நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இத்தனால ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரேரான டிசீஸை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். அது என்னென்னா, ரத்த அழுத்தம் குறைந்த நிலையில், லோ ப்ரெஷர், ஹைப்போடென்ஷன் சொல்கிறோம்ல, அந்த வியாதின்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம். நிறைய பேர் லோ ப்ரெஷர் என்கிட்ட வருவாங்க. பிபி செக் பண்ணால் 110, 60 இருக்கும், 100, 70 இருக்கும். இவங்கள லோ ப்ரெஷர் கிடையாது. அப்போ எதுதான் சொக்கலைங்க லோ ப்ரெஷர் என்று கேட்டால், லோ ப்ரெஷர் என்றால் இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த லோ ப்ரெஷர்ன்றது, இதை பாருங்கள், இந்த ஸ்லைடில் மேலே இருக்க ப்ரெஷர் 90க்கு கீழே போகணும், கீழே இருக்கிற 60 மில்லிமீட்டர் மெர்க்குரி கீழே போகணும். ஸோ 90, 60க்கு கீழே போவத ப்ரெஷர் தான் லோ ப்ரெஷர். எப்பெல்லாம் அது 80, 70ஆக போது வச்சுக்க மேலே இருக்க ப்ரெஷர், கட்டாயம் உயிருக்கு கூட ஆபத்தாயிடும். பட் ஜென்ரலாக லோயர் சைடு அது நார்மல் ப்ரெஷர். சப்போஸ் ஒருத்தருக்கு 100, 110 மேலே இருக்க ப்ரெஷரும் 60, 70 கீழே இருக்க ப்ரெஷர் இருந்தால் அவர்கள் ரொம்ப நாள் வாழ்வார்கள் என்றது சயின்டிஃபிக் ப்ரூஃப். ஆனால் லோ ப்ரெஷர் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ ப்ரெஷர் மருந்து கொடுக்கறதுனால வரும். சில பேருக்கு நார்மலாகவே லோ ப்ரெஷர் வருவதற்கு அபூர்வமாக உண்டு. இந்த லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு மிஞ்சி சொல்லியிருக்க மருந்து கொடுத்தனால், மறுபடியும் இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு உட்கார்ந்துருக்கணும் ஒன்றும் தெரியாது, எழுந்து நிற்கும் பொழுது அது சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். என்ன சிம்டம்ஸ் வரும் முதல்ல சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த லோ ப்ரெஷர், இந்த ப்ரெஷரோடு பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகிறதுனா தான் நம்ம அலர்ட்டாக இருக்க முடியும். இந்த லோ ப்ரெஷர் ஆகி குறைந்ததுன்னா என்ன ஆகிடும்னா, முக்கியமாக எஸ்பெஷலி எழுந்து நிற்கும்போது ரத்தமெல்லாம் கீழே காலுக்கு போயிடும், மூளைக்கு போகிறது கம்மியாகிடும். இந்த லோ ப்ரெஷர் என்று வந்துவிட்டால் மயக்கம், கிடினஸ், சில அன்கான்ஷியஸாக கூட ஆகிடுவாங்க. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் வரும், கை காலில் சில்லுன்னு ஆகிடும். சில பேருக்கு அந்த மூச்சு திணறல் வரலாம், படபடப்பு வரலாம், எல்லாமே வருவதற்கு காரணமாகிடும். இந்த லோ ப்ரெஷர் ஒன்று வந்தால் என்ன வைத்தியம் பண்ணணும்னா, அவங்க நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம், உப்பு அளவு குறைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க உப்பு நிறைய சாப்பிடணும். உப்பு நிறைய சாப்பிடும் பொழுது அந்த ப்ரெஷரை சீராக்குவதற்கு வழி உண்டு. உடற்பயிற்சி நல்லா செய்துட்டு இருந்தாவே ப்ரெஷர் ரெகுலர் ஆகிடும். ஒரே டென்ஷனாக 2 வரும், ப்ரெஷரும் கூடலாம், ப்ரெஷர் குறைவதற்கு கூட டென்ஷன் உண்டு. அவங்க மெடிடேஷன் பண்ணும்பொழுது ப்ரெஷர் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணம் இருக்கலாம். இவங்க முக்கியமாக உணவு முறையில் உப்பு நல்லா சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். எப்பெல்லாம் லோ ப்ரெஷர் சொல்லுவோன்னா, ப்ரெஷரை உட்காந்துட்டு இருக்கும்போது லோ ப்ரெஷர் இருக்கலாம். அவங்களுக்கு மிக முக்கியமாக இது மாதிரி இந்த ஸ்லைடை பாருங்கள், நிற்க வச்சு ப்ரெஷர் எடுக்கணும். நிற்க வச்சு ப்ரெஷர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிற்கிற ப்ரெஷர் ரொம்ப குறையும் பொழுது தான் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாகி பிரச்சனைகள் வரும். அதனால் சாதாரணமாக உட்கார வச்சு பிபி எடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் பிபி மட்டும் படுக்கும் பொழுதும் சரி, உட்கார்ந்துருக்கும் பொழுதும் சரி, நிற்கின்ற பொழுதும் சரி, 3ம் வித்தியாசப்படும். ஆனால் ஆவரேஜாக பிபி எடுக்கிறது உட்காந்து எடுக்கிறோம், அதுக்கேற்ற மருந்து கொடுக்குறோம். எப்பெல்லாம் லோ ப்ரெஷர் வருது, ஸ்லைடை பாருங்கள் மறுபடியும். நிற்க வச்சு கட்டாயம் ப்ரெஷர் எடுத்தோம்னா அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ண முடியும். சில பேருக்கு ரொம்ப லோ ப்ரெஷர் வரும்பொழுது என்ன பண்ணுவோம் தெரியுமா, காலில் ஸ்டாக்கிங் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த ரத்தம் வேகமாக கீழே வராதபடி பார்த்துக்கிட்டா கூட ப்ரெஷர் வரதை குறைச்சிக்கலாம். உணவு நல்லா சாப்பிட்ணும். ரொம்ப முடியாத இருக்கவங்களுக்கு சில சமயம் ரொம்ப ரேராக சில மாத்திரைகள் கொடுத்து ப்ரெஷரை கூட்ட வேண்டிய அந்த நிலைக்கு வரலாம். லோ ப்ரெஷர்ன்றதே ஒரு அபூர்வமான வியாதி. லோ ப்ரெஷருக்கு மருந்து கொடுக்கறது மிக மிக அபூர்வம். இப்போ என்னுடைய 50 வருட சர்வீஸில்
லோ ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். லோ ப்ரெஷர் என்ற மாத்திரை கொடுத்தது 50 வருடத்தில் இது வரைக்கும் 5 பேஷண்ட்டுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ லட்சக்கணக்கான பேஷண்ட்டுகளை வைத்தியம் பண்ண சொக்கலிங்க. லோ ப்ரெஷர் என்பது அபூர்வம். லோ ப்ரெஷருக்கு மாத்திரை என்பது சில ஸ்டீராய்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணுன்றது அந்த நிலைக்கு நான் பார்த்ததே இல்லை. அந்த பேஷண்ட்டுகள் அது ரொம்ப ரொம்ப அபூர்வம் என்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஜென்ரலாக நிறைய கேள்வி கேட்குற என்னுடைய நோயாளிகள் சொக்கலிங்க சொல்கிறதெல்லாம் லைஃப் லாங் கடைப்பிடிக்க வேண்டுமா? நான் லாங் லைஃப் வேண்டும் என்றால் அனைவரும் நான் சொல்லுகின்ற கருத்தை கடைப்பிடிக்க வேண்டும். 2வது கேள்வி கேட்குறாங்க, கோபத்தினால் ப்ரெஷர் வருதா, ப்ரெஷர்னால் கோபம் வருதா? 2மே இன்டர்லிங்க்ட். கோபப்பட்டால் ப்ரெஷர் கூடும், ப்ரெஷர் இருந்தால் கோபம் வந்துடும், ஆங்கர் வந்துடும். அதுவும் கூடாது. நிறைய பேர் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, வயதாச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாமே. அப்போல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, உன் வயது 70ன்னு வைத்துக்கொள், 100ஐ கூட்டு, 100 + வயது 170, 90 வயசு வச்சுங்க, 100 + 90 190 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில் எந்த வயதிலும், அது 80ஆக 100ஆக 60ஆக எந்த வயதிலும் மேலே இருக்கின்ற ப்ரெஷர் 140 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்கரி, சிஸ்டாலிக் ப்ரெஷர் 140க்கு மேலே போகக்கூடாது. டயஸ்டாலிக் ப்ரெஷர் 90 மில்லிமீட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. எந்த வயதிலும் ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி. அதனால் இப்போ ஞாபகம் வச்சுங்க, அதையும் வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் நீங்கள் வைத்தியம் செக்கப் பண்ணிக்கணும் ப்ரெஷர் மாதிரியே சொல்லியிருக்கேன். பிபின்றது சைலண்ட்டாக இருக்கிறதுனால 20 வயதிற்கு பிறகு பிபி செக் பண்ணி 5 வருடங்களுக்கு ஒரு முறை 20, 25, 30, 30, 40 வயது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். சுகர், கொலஸ்ட்ரால், தேவைப்படும்போது ECG எக்கோல அவங்க மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் செய்து கொண்டிருந்தால் இந்த கொடிய நோயான சைலண்ட் கில்லர் என்ற இந்த இரத்த கொதிப்பு என்ற நோயை நீங்கள் தவிர்க்கவும் முடியும், பூர்ண குணமடையவும் முடியும். நோயாளிகள் உண்மையை நீங்கள் சொன்னால் 75லேருந்து 80% இரத்த கொதிப்பு நோயாளிகள் ஒரு வருடத்திற்கு பிறகு மருந்தே இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டால் அந்த நிலைக்கு எடுத்து சென்று என் நோயாளிகளாக வந்தவர்கள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு சொக்கலிங்க நண்பர்களாக பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று ஆராயாமல் அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு தீர்வு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் மீண்டும் ஒரு முறை பெரியாரினுடைய சிலை அவமதிக்கப்பட்டது என்கிற செய்திகளை பார்த்தோம். இது ஒரு தொடர் நிகழ்வாக மாறியிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். இதற்கு முன்னால் தேசிய அளவில் அம்பேத்கரனுடைய சிலைகள் அடிக்கடி அவமதிக்கப்பட்டிருக்கின்றன. அது சில சமயங்களில் மிகப்பெரிய மோதல்களை கூட உருவாக்கியிருக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரியாரினுடைய சிலை அவமதிக்கப்படுகிறது. சமூக விரோதிகள் அத்தகைய அவமதிப்பை செய்கிறார்கள், திட்டமிட்ட வகையில் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது பெரியார் என்கிற தனி மனிதனுடைய அடையாளத்திற்கு எதிரான தாக்குதல் அல்ல. திராவிட இயக்க சிந்தனைகள், திராவிட இயக்க சித்தாந்தங்கள், திராவிட இயக்கத்தினுடைய போராட்டங்கள், திராவிட இயக்கம் உருவாக்கிய சமூக நீதி, திராவிட இயக்கம் உருவாக்கிய சமூக நலன், திராவிட இயக்கம் உருவாக்கிய சமத்துவ கோட்பாடுகள், திராவிட இயக்கம் உருவாக்கிய ஆண்பெண் சமத்துவம், பொருளாதார சமத்துவம், இப்படி அனைத்திற்கும் எதிராக தொடுக்கப்படுகிற ஒரு யுத்தம்தான் பெரியாரினுடைய சிலைக்கு செய்யப்படுகிற அவமரியாதை. ஏனென்றால் பெரியார் என்பவர் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு இயக்கம், அவர் ஒரு சித்தாந்தம், அவர் ஒரு வழிமுறை, அவர் ஒரு சமூக புரட்சி, அவர் ஒரு நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சரித்திரம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் பெரியாருடைய சிலையை தாக்குவதன் மூலமாக பெரியார் உருவாக்கிய சமூக நீதி சித்தாந்தத்தை, பகுத்தறிவு சித்தாந்தத்தை தாக்கலாம் என்று நினைக்கிறார்கள்.
பெரியார் என்பவர் மத உணர்வுகளை புண்படுத்தியவர் என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை இன்றைக்கு அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். பெரியார் மதத்துக்கு எதிராக போராடினார், கடவுளுக்கு எதிராக போராடினார் என்பதை விட அவர் ஒடுக்குமுறைக்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக போராடினார். அண்ணல் அம்பேத்கரும் அதற்காகத்தான் போராடினார். அம்பேத்கரும் பெரியாரும் சமூக விடுதலைக்காக, சமூக நீதிக்காக தங்களுடைய போராட்டத்தை இடையறாமல் இங்கு நடத்தினார்கள் என்பதுதான் யதார்த்தம். மனிதனுடைய சுயமரியாதைக்கும் விடுதலைக்கும் எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் உடைத்து எறிய வேண்டும் என்று பெரியாரும் விரும்பினார், அண்ணல் அம்பேத்கரும் விரும்பினார். ஆனால் அப்படி மனிதர்களை ஒடுக்குகிற சக்திகளை உடைத்தெறிய விரும்பிய பெரியாரினுடைய சிலையை இன்றைக்கு சமூக விரோத சக்திகள் உடைத்தெறிய முயற்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெரியாருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை விட மனித குலத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. மனித குலத்தினுடைய விடுதலைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பெரியாரினுடைய சிலையின் மீது ஒரு செருப்பை வீசுவதன் மூலமாக பெரியாரை அவமதித்து விட முடியுமா? உயிரோடு இருந்த பெரியாருக்கே அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். உயிரோடு இருந்த பெரியாருக்கே அந்த அவமரியாதையை செய்து அவரை இழிவுபடுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். தன் மீது ஒரு செருப்பு வீசப்பட்ட போது மறு செருப்பு எங்கே? ஒற்றை செருப்பை வைத்துக்கொண்டு என் மீது செருப்பு வீசியவருக்கும் பயனில்லை, எனக்கும் பயனில்லை என்று சொன்னவர் தானே தந்தை பெரியார். அப்படிப்பட்ட மனிதரை அவர் உயிரோடு இருக்கிற போதே நீங்கள் அவமதிக்க முடியவில்லை. உங்களை பார்த்து அவர் எள்ளி நகையாடினார் என்றால் அவருடைய சிலையா நீங்கள் அவமதித்து விட முடியும்? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பெரியாரினுடைய சிலைகளின் மீது செருப்பு வீச வீச பெரியாரினுடைய அடையாளம் விரிவடைந்து கொண்டே போகிறது. பெரியாரை இதுவரை கொண்டாடத் தவறியவர்கள் எல்லாம் இன்று பெரியாரை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பெரியாருடைய பிறந்த தினம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். நீங்கள் வீசுகிற செருப்பு என்பது பெரியார் என்கிற அந்த ஒரு மகத்தான ஒரு தலைவன் உருவாக்கிய விடுதலை நெருப்பிற்கு பெட்ரோல் ஊற்றுவது போல இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பெரியாரை அவமதிக்கிற போது பெரியாரினுடைய சிந்தனைகள் நெருப்பைப் போல பற்றி எரிகின்றன. பெரியார் யாருக்காக போராடினார்? எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? சாதியால் ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக போராடினார். பெண்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினார். காலம் காலமாக மூட கருத்துக்களால் கண்கள் மறைக்கப்பட்ட மனிதர்களுக்காக அவர் போராடினார். உண்மையில் சாதிய சமத்துவமும் மதம் சார்ந்த சமத்துவமும் மனிதர்களிடையே இருக்க வேண்டும். பொய்யான கட்டுக்கதைகள் மூலம் மனிதர்களை இழிவுபடுத்தக்கூடாது. சாதிய அதிகாரம் தகர்க்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதானே பெரியாருடைய கோட்பாடாக இருந்தது, அண்ணல் அம்பேத்கரினுடைய கோட்பாடாக இருந்தது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அந்த ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவராக நீங்கள் இருந்ததே இல்லையா? இந்த செருப்பை வீசுகிற மனிதர்களுக்கு அல்லது அதை ஆதரிக்கக்கூடிய மனிதர்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது இதுதான். நீங்கள் ஒருபோதும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களாக இருந்ததில்லையா? உங்கள் பெற்றோர் இருந்ததில்லையா? உங்கள் மூதாதையர்கள் இருந்ததில்லையா? இங்கே மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சிலர்தான் குறிப்பிட்ட உயர் சாதியினர். பெரும்பாலான சாதியினர் இங்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதியினர். உங்களுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, பெரியார் உங்கள் கல்விக்காக போராடினார். உங்கள் சமூக அந்தஸ்து மறுக்கப்பட்டிருக்கிறது, பெரியார் உங்கள் சமூக அந்தஸ்துக்காக போராடினார். உங்களுடைய பாலின சமத்துவம் மறுக்கப்பட்டிருக்கிறது, மனிதகுலத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய விடுதலைக்காக பெரியார் போராடினார். வழிபாட்டு தடங்களிலும் பொருளாதாரத்திலும் இன்னும் அனைத்து சமூக அந்தஸ்திலும் மனிதர்களுக்கு சமத்துவம் வேண்டும். அவர்கள் பகுத்தறிவு பெற்ற மனிதர்களாக, சுயமரியாதை உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று தானே கனவு கண்டார். உங்களுக்கு சுயமரியாதை வேண்டாமா? உங்களுக்கு சமத்துவம் வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். உண்மையில் பெரியாரினுடைய சிலையை அவமதிக்கக்கூடிய பெரும்பாலானோர் பெரியார் யாருக்காக போராடினார்களோ அந்த சமூக பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அப்படி என்றால் பெரியாரினுடைய சிலையை அவமதிக்கக்கூடியவர்கள் உண்மையில் தங்களை தாங்களே அவமதித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய விடுதலையை அவமதித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய ஒரு மீட்சியை அவர்கள் அவமதித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் ஒரு விடுதலை நாயகனை நீங்கள் ஒருபோதும் அவமதிக்க முடியாது. பெரியார் என்பவர் ஒரு நிகரற்ற நெருப்பு, அடர்ந்து பரவக்கூடிய ஒரு நெருப்பு. நீங்கள் ஒரு பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்தால் அல்லது செருப்பை வீசினால் 100 பெரியார் சிலைகள் முளைக்கும். ஒரு பெரியார் சிலையை உடைத்தால் 1000 பெரியார் சிலைகள் உருவாகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பெரியாரை கற்றுக்கொள்ளுங்கள், பெரியாரை பின்பற்றுங்கள். அவர் எல்லோருக்குமான ஒரு பெரியார், அவர் எல்லோருடைய மீட்சிக்கும் விடுதலைக்குமான ஒரு பெரியார் அவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலைய வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைய வாணி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உளவியல் துறை நிபுணர் முனைவர் திருமதி சௌமியா ராமலிங்கம். ஒரு உளவியல் துறை நிபுணரா, உளவியல் துறை அப்படிங்கிறது என்ன, இதை எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது. ஒரு நிபுணர் மட்டும் இல்லை, இதுக்கான ஒரு ஆலோசகராகவும் இருக்காங்க, கல்லூரி பேராசிரியராகவும் இருந்திருக்காங்க. இந்த நாட்களில் இவங்க பார்த்த விஷயங்கள், இன்றைய நிலையில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பல விஷயங்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். உளவியல் துறை நிபுணராக, ஒரு ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். வணக்கம். ஒரு உளவியல் துறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு ஒரு பக்கம் இது வந்து ஒரு மருத்துவமாக பார்க்குறோம், இதற்கான ஒரு கவுன்சிலிங் தேவையாக இருக்குது, ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற தேவையாக இருக்குனாலும் இதை தாண்டி மனிதருக்கு அப்பாற்பட்ட எண்ணங்கள், இதன் மூலமாக ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்குமான ஒரு தொடர்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த துறை எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த துறையில் ஒரு ஆய்வாளராகவும் இருக்கீங்க. உங்களுடைய ஆய்வுகள் எதை சார்ந்ததாக இருக்குது? ஒரு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ஒரு அகாடமிக்காக எடுத்து படித்து வரவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அவென்யூஸ்லாம் இந்த துறையில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். பட் முழுமையாகவே இதை பற்றின ஒரு புரிதல் தேவையாக இருக்குது. உளவியல் அப்படின்ற ஒரு வாக்கியம் என்ன, இதை எதெல்லாம் உள்ளடக்கியதாக இந்த துறை இருக்குது, அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். இப்போ உளவியல்னால் என்ன நீங்கள் கேட்டீங்க, அதுதான் சைக்காலஜி. சைக்காலஜிங்கிறது மனம் சார்ந்த ஒரு ஆழமான படிப்பு, ஒரு அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்கிறது. அது வெறும் மனம் சார்ந்த படிப்பு. ஆழமான முறையில் சிலருக்கு நாம் வைத்தியம் செய்ய வேண்டும் என்றால், சொல்ல வேண்டியதென்றால், பிறரை புரிந்து கொள்ள வேண்டியதென்றால், பிறருக்கு நாம் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு முதல்ல நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். அதுக்கான படிப்பு தான் சைக்காலஜி. சைக்காலஜி என்பது தான் உளவியல். ஓகே. ஸோ இப்போது உளவியல் அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒரு புரிதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை பற்றின ஒரு அறிவியல் பார்வை இந்த துறை உள்ளடக்கியது. இப்போது நம்ம இந்த மனம் பற்றின புரிதல் அப்படிங்கிறது எப்படி மேடம்? இப்போது ஒரு சாதாரணமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ், டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் சொல்லலாம். எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் திடீர்னு பேனிக்காரேன், திடீர்னு கத்துறேன், இப்படி ஏதோ சொல்கிறோம். இப்போது இதெல்லாம் நார்மலாக ஒன்று நடக்கிறதுனா இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு கவுன்சிலர் எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க? ஒருத்தரை பற்றின சைக்காலஜியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அவங்க வந்து ஒரே நாளில் அப்படி உருவாயிடலை. அவங்க அப்படி உருவாகிறதுக்கு பலவிதமான கட்டங்களை தாண்டி வந்திருக்காங்க வாழ்க்கையில். சொல்லணும்னா முதல்ல ஒருத்தரோட, அது வந்து நம்ம ஆங்கிலத்தில் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அவங்க முதலாக ஒருத்தருடைய வளர்ச்சியில் மரபணுக்கள், அவங்க பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த மரபணுக்கள்லேருந்து அவங்களுடைய குணம் வந்து உருவாக்கப்படுகிறது. மரபணுக்கள்னா அப்போ பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்களிடமிருந்து அந்த மரபணுக்கள் மூலமாகவே சில குணாதிசயங்கள் நமக்கு வந்து விடுகின்றது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கட்டம் வந்து பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் இந்த உலகம் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அப்பொழுது அது நன்றாக இருக்கலாம், தீமையானதாக இருக்கலாம், என்னமோ அப்பா அம்மா அவங்க சொல்கிறாங்க அதுதான் உலகம் அப்படின்னு அடுத்தது நம்ம நினச்சிக்கிறோம். அதை பார்த்துட்டு அதுலேருந்து அடுத்தது நம்ம குணங்களை வந்து டெவலப் ஆகுது. அப்புறம் மூணாவது கட்டம்ன்றது, இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம். நம்ம ஸ்கூலுக்கு போனால் அங்கே நம்ம மற்றவங்கள பார்க்குறோம், அவங்களோட பழகிறப்ப கொஞ்சம் அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு வேறுபாடு வர ஆரம்பிக்குது. வீட்டில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஸ்கூலில் மற்றவங்க வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிற வேறுபாடு வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே வேறு விதமான ஒரு சூழலை நம்ம சந்திக்கிறோம், அங்கே வேறு விதமான பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழல் வருது.
அந்த சுற்றுச்சூழலில் மற்றவங்கெல்லாம் வராங்க, வெளியாட்கள் வராங்க, நம்மளோட சம்மந்தம் இல்லாதவங்க வராங்க, சமுதாயம் வருகிறது, இவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வேறு விதமாக ஒரு விதமான எதிர்பார்ப்பை நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் கடைசியாக வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒன்று வருது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் நம்ம வந்து சில விதங்களாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த மரபணுக்கள் மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் இந்த நம்ம உறவினர்கள் மூலமாகவுமே 50% ஒரு மனிதன் உருவாகி விடுகின்றான். இது வந்து இந்த ஸ்கூல் அந்த வீட்டிலேயே வந்து நம்மளோட அடித்தளமான குணாதிசயங்கள் உருவாகி விடுகின்றன. அதற்கு பிறகு பள்ளி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய வேறுபாடுகள் பார்க்கிறோம். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ ஸ்கூலில் வேறுபாடுன்னு ஒன்று இருக்கக்கூடாது, பள்ளியில் குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சீருடை கொடுத்துட்றோம். நம்ம அந்த குழந்தைங்கள்லாம் நம்ம சமம்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து மனசளவில் அவங்க 50 பேர் வேறுபட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு வகுப்பாக இருந்தால் அவங்க மனசளவில் 50 பேர் வேறுபட்டு இருக்கிறப்ப அந்த 50 பேரும் ஒன்றா சேர்ந்து உறவாடுறப்ப அவங்க வீட்டில் கற்றுக்கிட்டதும் அந்த 50 பேர் பேசுறதுக்குள்ளேயும் நிறைய வேறுபாடுகள் வருகிறது. அந்த குழந்தை அந்த இடத்துல குழப்பம் அடைகிறது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன புரியுதோ அதுலேருந்து அவங்க நல்லதை எடுத்துக்கிறாங்க, கெட்டதை எடுத்துக்கிறாங்க, நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு விதமாக அங்கே வந்து வளர்றாங்க. இந்த கட்டம் தாண்டிடுது. ஸ்கூல்லே வந்து நம்மளோட மொத்த குணாதிசயங்களும் உருவாயிடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சீருடை வந்து எப்படி எல்லாரையும் சமமாக்க கிடைத்ததோ அது மாதிரி மனதளவிலும் நம்மளை வந்து சரிசமமாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உடை இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம வேற மாதிரி தான் இருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சமுதாயத்துக்கு வரோம். நம்ம சமுதாயத்தில் பள்ளியில் வந்து பொய் சொல்லாத, திருடாத அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புகிறோம் அந்த குழந்தைய. சமுதாயத்தில் வந்து அது ரொம்ப சகஜமாக நடக்கிறப்ப அந்த குழந்தை மறுபடியும் தடுமாற்றம் அடையுது. அப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க தட்டி திருத்தலைன்னா அது அந்த குழந்தை திசை மாறி போயிடுது. அப்போ அந்த சமுதாயம் வந்து அவங்கள வந்து எப்படி திசை மாற்றுதுங்கிறது இவங்களுடைய திடகாத்திரத்தை பொறுத்தது. எல்லாரும் நம்ம திடமான மனசளவில் இருக்க மாட்டோம், நம்ம திடகாத்திரத்தை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி பல கட்டங்களாக நம்ம வளர்ந்து வருகிறோம். அப்போ நமக்கு வீட்டில் பெற்றோர்கள் கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் நம்மளை சரியான முறையில் அந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை கொடுக்கலன்னா, ஒரு நல்ல பள்ளி படிப்பை நமக்கு கொடுக்கலன்னா, அந்த வயதில் அது தவறிவிட்டால் அது என்னைக்கு வேணாலும் கொடுத்துட முடியாது. அன்னைக்கு அதை கொடுக்கலன்னா அவங்களோட குணாதிசயங்கள் மாறிவிடுகின்றது. அப்பொழுது அவங்க மற்றவர்களைப் போல் சரியான முறையில் நடந்து கொள்ள முடியாமல் போயிடுது. அப்போ வந்து சில வீட்டில் வந்து இப்போ நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் ஏமாற்றன்றதை ஒன்றத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க. அது ஒரு குணாதிசயம் ஆயிடுது. உங்களால் ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் ஆயிடுது. எதுவுமே கிடைக்காம என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுக்குற குழந்தை சந்தோஷமாக அதை எடுத்துக்கும். பட் எப்போ பார்த்தாலும் கிடைத்து உங்களுக்கு திடீர்னு இல்லைன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தையால் அந்த ஏமாற்றத்தை எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த குழந்தைக்கு ஏமாற்றம்னா என்னன்னு தெரியல, அந்த குழந்தைக்கு வந்து அது ஏமாற்றம் ஆயிடுது. இப்படி நடந்துக்கிறப்ப இந்த குழப்பத்தில் தான் நம்ம வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலையில் வேற மாதிரி நடந்து கொள்கிறோம். அது விருப்பத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம், அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத குணாதிசயங்களாகவும் இருக்கலாம். அது வந்து இப்படியெல்லாம் நம்ம நடைமுறையில் இருந்து கொள்ளலாம், நம் வீட்டில் இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பட் ஒரு இடத்தில் பணிபுரியும் பொழுது அந்த மாதிரி இடத்தில் இப்பொழுது நீங்கள் சொல்லும்படி கேட்கும் ஒரு நிலையாக ஆகிவிட்டது. நான் இப்படி நடந்து கொள்கிறேனே, ஏன் நடந்து கொள்கிறேன், அந்த குழந்தை எப்படி நடந்து கொள்கிறது, ஏன் அப்படி நடந்து கொள்கிறது, அப்படி என்றால் நம்மளை மற்றவர்களும் பார்க்கிறார்கள் என்பதை நாம் உணராமல் நம் தனிப்பட்ட குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் வரும் சிக்கல் அதுதான். ஸோ இப்போ அதெல்லாம் வெளியில் போகும்போது இதை பார்க்குறாங்க அப்படின்ற இன்னொரு ஐ நம்மளுக்கு வேணும். அது சின்ன வயசுலேருந்து வந்திருந்துச்சுன்னா நம்ம சரியான இடத்துல சரியான பணிகளை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னும் போது தான் மாறுபடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆய்வாளராக மனம் சார்ந்த விஷயங்கள், இப்போ நம்ம பணி போகிற இடத்த பற்றி பேசுனதுனால கேட்குறேன், உங்களுடைய ஆய்வும் வந்து அதை சார்ந்ததான் இருக்கு இல்லைங்களா? அதை தாண்டி ஒரு ஆலோசகருக்கான ஒரு பயிற்சியும் இதை பற்றியும் ஒரு ஆய்வும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஆய்வு உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். அதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்க? ஆமாம், ஆக்சுவலாக வந்து மேடம் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதாவது நம்ம இப்படி தான் நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது எல்லா இடத்துலையுமே. அதை வந்து நம்ம தவறுறப்போ நமக்கு வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிறுவனத்தில் நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி தேவைப்படுது. இந்த ஆய்வுங்கிறது வந்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் தேவைப்படுது.
கன்கரண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இருந்துக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் குழந்தையாக இருந்து நம்ம என்னெல்லாம் கிடைத்ததோ இப்போ அதெல்லாம் என் குழந்தைக்கு நான் கொடுத்தேன்னா அவங்க சந்தோஷப்படுறது கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 4வது படிக்கிறப்ப எனக்கு நிறைய பொம்மை பிடிக்கும், டெடி பேர் பிடிக்கும் அப்படின்னு நான் வாங்கியிருந்தேன். கிடைக்கல, எனக்கு அன்னைக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு அதற்காக என் பெற்றோர்கள் அதை வாங்கி கொடுக்காமல் இல்லை, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும் பெற்றோர்கள் இருந்தார்கள். ஆனால் அன்னைக்கு எனக்கும் அதை வந்து சொல்ல தெரியவில்லை, அவர்களும் எனக்கு வாங்கி கொடுக்க இயலவில்லை என்று வேணால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு அது தேவைப்பட்டது என்று நினைத்து கொண்டு நான் என் குழந்தைக்கு 50 பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அதற்கு அது தேவையில்லை, அதற்கு தேவை வேறையாக தான் இருக்கு. அப்புறம் தேவைக்கு ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிறோம், இருந்தாலும் ஏதாவது ஒன்று செய்யாமல் விட்டுறோம், அந்த குழந்தைக்கு அந்த செய்யாத ஒன்று தான் பெருசாகப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா தலைமுறையாக நம்மளோட சைக்காலஜி மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம குழந்தைகளோட எதிர்பார்ப்புகள், நம்ம எதிர்பார்ப்புகள் வேறையா இருக்குது, குழந்தைகளோட எதிர்பார்ப்புகள் வேறையா இருக்குது. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகளை குழந்தை மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமுறை, அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ரிசர்ச் பண்ணுறப்ப தான் அது எதனால் என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிறுவனங்களில் முன்னாடி இப்போ நாமெல்லாம் வேலைக்கு போகிறப்ப உங்களோட நுண்ணறிவை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் நாலேஜ் இருக்குது அப்படி இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அதை வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணாங்க. இமோஷனல் கோஷன்ட் வந்து ஒரு 20% இருந்தால் போதும், 80% நமக்கு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இருக்கணும் அப்படின்னாங்க நம்மலாம் வேலைக்கு போகிற காலத்தில். அந்த காலத்தில் இன்றைக்கி இமோஷனல் கோஷன்ட் 80% இருக்கணும், நம்மளுடைய உணர்வுபூர்வமான ரியாக்ஷன்ஸ் அதோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சோதித்து பார்க்குறாங்க. அப்புறமா இன்டெலிஜென்ட் கோஷன்ட் 20% இருந்தால் கூட போதும், ஏன்னா புத்திசாலித்தனம் நம்ம வேலைக்குள்ளே போயிடுறோம், பட் அதுக்கப்புறமா நம்ம இமோஷனலாக பேலன்ஸ் பண்ண முடியல, உணர்வுபூர்வமாக சரியான முறையில் நம்ம நடந்துக்க முடியல அப்படின்னு நம்ம வெளியே தள்ளப்படுறோம். மற்றவங்களோட நம்மளால் சரிசமமாக போட்டியிட முடிய மாட்டேங்குது, நம்மளால் தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு. அப்போ அது எப்படி தாக்கு பிடிக்கிறது, இந்த நிறுவனம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அங்கே இருந்து தான் ஆகணும், நம்ம புத்திசாலித்தனமாக இருந்துக்கணும், அதுக்கு பேர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதனால் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அதில் நம்ம ஆராய்ச்சி அதிகபட்சமாக பண்ணுறப்ப எதையுமே நம்ம மாற்றிட முடியாது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மக்கிட்ட பேசுகிறவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிறது, ரெண்டுத்தையும் சரிசமமாக நம்ம ஒரு சமதளத்தில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது. இது அப்படி கொண்டு வந்தோம்னா நம்ம ஒரு விதமான ஒரு சுமூகமான நிலையில் முடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த கேப் வர்றப்போ நமக்குள்ளே ஒரு ஃப்ரிக்ஷன் வருது, வேறு மாதிரி நம்ம நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி தேவைப்படுது. அப்பப்போ ஆராய்ச்சி பண்ணோம்னா தான் அந்தந்த காலகட்டத்தில் அதை நம்ம செயல்படுத்தி அதை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பதில். இப்போது அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அதுவும் மாணவர்கள் அப்படின்னு வரும்போது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்களுக்கு வந்து சர்வைவலே ஒரு பெரிய விஷயம். ஒரு காலத்தில் நம்மலாம் படித்தோம்னா படிப்பையும் ஒரு ஸ்போர்ட்டிவாக இட்ஸ் பார்ட் ஆஃப் இட்னு எடுக்கிறோம். பட் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ரொம்ப அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்ன ஒரு தீர்வு அமையும்? நீங்கள் சொல்கிறது முழுசாகவே ஒத்துக்கொள்கிறேன் மேடம். நான் அதாவது என்னென்னா கவுன்சிலிங் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு மாணவர்கள் முன்பு போல் ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியல, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷருங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் இருக்குது. ஒரு கை குழந்தையிலிருந்து வயதானவர் வரைக்கும் இருக்குது. ஒரு கை குழந்தை அழுகிறது, உணவு வேணும்னு அழுகுதுன்னா அதுக்கான அந்த வயசுக்கு அதுக்கு இருக்கிற ப்ரெஷர், அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மாதிரி. அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம நல்ல ஒரு உணர்வையும் வெளிப்படுத்திக்கிறோம், நேர்முகமான ஒரு எதிர்மறையான உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு கல்லூரியில் இல்லை ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து கவுன்சிலிங்கிறது அது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டைம் டேபிள்லேயே அதுக்கு ஒரு பீரியடை போட்டு அதில் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்தந்த பசங்களுக்கு நம்ம உட்கார வச்சு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, நீங்கள் சரியான நேரத்துக்கு வர முடியுதா, ஏன் உங்களுக்கு மார்க் குறையுது, என்ன பிரச்சனை, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சப்போர்ட் வேணுமா அப்படின்ற முறையில் அது வந்து இப்போ பாடப்படிப்போடையே. முன்னாடியெல்லாம் நாங்கள் படித்த காலத்துலலாம் கவுன்சிலிங்க்கெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு வார்த்தையாக காதல் விழுந்தது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அப்போ ப்ரெஷர் இல்லையான்னு தெரியல, பட் அது பாடப்படிப்பில் இல்லை, ஐ மீன் ஒரு டைம் டேபிள் அது வரல. இன்றைக்கி அது கட்டாயமாக டைம் டேபிளில் இருக்குது. அது வந்து பசங்களை
பசங்களுக்கு வந்து அப்படி ஒரு அஷூரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். டைம் டேபிளில் இருந்தால் மட்டும் இல்லை, நீ எப்போ வேணாலும் வரலாம், நீ யார்கிட்ட உன்னால் நல்லா பேச முடியுதோ அந்த ஒரு ஆசிரியர்கிட்ட நீ போய் உன்னோட பிரச்சனைகளை சொல்லிக்கலாம், நீ தீர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இந்த தொழிலையே இருக்கிறதுனால இந்த மாதிரி கவுன்சிலர்ஸும் இருக்காங்க, ஸ்கூல்லையும் இருக்காங்க, காலேஜ்லேயும் இருக்காங்க, ஃபுல் டைமாக இருக்காங்க. எப்போ வேணாலும் இந்த பசங்க அவங்கள போய் பார்க்கலாம், எந்த நேரம் வேணாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான தாட்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அதை தான் நம்ம பண்ண முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியாது, ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சொசைட்டியில் எல்லாத்துலேயும் எல்லா விதத்துலையும் இருக்குது. படிப்பு, ஒரு பையன் இவ்வளோ படிக்கணும், இப்படி படிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. 6 மாதத்தில் ஒரு செமஸ்டர் முடிக்கணும், அதில் 3 இன்டர்னல் எக்ஸாம் எழுதணும். ஒரு 6 மாதம்னா 6 மாதத்தில் அதை முடிக்கணுங்கிறப்ப அதுக்கான ஸ்ட்ரெஸ் அப்போ அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம அதனோட பலனை பின்னால் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதை ஸ்ட்ரெஸ்ன்னு எடுக்கக்கூடாது. இந்த வயசில் அந்த பசங்களோட அதுதானே வேலை, அவங்க அப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்க மனசு வந்து அதை ஏற்றுக்க வைக்கிறோம். அது வந்து இந்த கவுன்சிலரோட வேலை. ஏற்றுக்க வச்சு உன் வேலையை நீ பிரிச்சுக்கோ, நீ எப்படி எதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் அப்பாற்பட்டு சில கல்லூரிகள்லாம் இந்த மாதிரி இல்லை, சில கல்லூரிகள்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி, நீங்கள் வந்து வீட்டுக்கெலாம் போயிட்டு வர உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஹாஸ்டலில் தங்கிக்கோங்க அப்படின்னு சில நேரத்தில் சில விதமான உதவியெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட குழந்தைங்களாக இருந்தால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. நிறுவனங்களும் நிறைய இந்த கல்லூரிகளும் பள்ளிகளும் நிறைய உதவி செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைங்களோட ப்ரெஷர் அவங்களுக்கு புரியுது. நம்ம விருப்பத்தோடு எதையும் குழந்தைங்க மேலே திணிக்கிறது கிடையாது. சூழ்நிலை காரணமாக இன்றைய கால காம்படிஷன், நீங்கள் சொன்ன அந்த காம்படிட்டிவ்னஸ் காரணமாக தான் நம்ம அதை திணிக்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கூட வளர்கிறவங்களோடைய காம்படிஷன் ஆகிடுறோம். ஒரே வீட்டிலே அப்பா சித்தப்பா பையன் சின்னம்மா பையன் இவங்களுக்குள்ளேயே வந்து போட்டி வர ஆரம்பிக்கிறது. அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் கவுன்சிலிங் மூலமாக ஸ்கூல்ஸும் காலேஜஸும் கொடுத்துட்ருக்காங்க. பசங்களுக்கும் அதை நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம், பசங்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. நல்ல விதமாக அது அவங்களுக்கு போய் சேருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கவுன்சிலிங் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புரிதல் கண்டிப்பாக. இப்போது உளவியல் துறை அப்படின்னு நம்ம இந்த பொதுவாக எடுத்துட்டோம்ல, இட்ஸ் ஒரு வாஸ்ட் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் சைக்காலஜி. அப்படின்னாலும் இந்த துறையோட வளர்ச்சி ஒரு நாட்டோட மற்ற நாடோட ஒப்பிட்டு பார்க்கும்போதோ இதோட பயன்பாட்டை நம்ம வந்து முழுமையாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிருக்கு, வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம்? நம் நாட்டில் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை வளர்க்குற விதம், அதே நேரத்தில் வெளிநாடுகளில் குழந்தைகள் வளர்க்குற விதம். இப்போது நிறைய பேர் இப்போ நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, அங்கேயே வேலை செய்ய போகிறாங்க, இதெல்லாம் போகிறப்ப முதல்ல அவங்க அனுபவிக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஷாக். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த நாட்டிலே செட்டில் ஆகுறாங்க, ஏற்றுக்க முடியாமல் திரும்பியும் வந்துடுறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெக்னாலஜி பெரிய ஒரு உதவியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணி திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா கணவர் வந்து அங்கே ஃபுல்லி ஆக்குப்பைடு, அவங்களாம் அந்த 5 நாள் கடுமையாக வேலை பார்ப்பாங்க, 2 நாள் தான் லீவு. அந்த 5 நாள் நம்ம போகிறவங்க அவங்க வீசாவில் நம்ம வேலை பண்ண முடியாது, வீட்லேயே தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி உலகம் வந்து நம்ம கையில் இருக்குது. நம்ம நினச்சா இன்றைக்கி எந்த நாட்டுக்கும் போக முடியுது, எங்கேருந்து யார்கிட்ட வேணாலும் உடனே இப்போ நம்ம நினச்சா பேச முடியுது. வாட்ஸ்அப் வந்துடுச்சு, ஸ்கைப் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. உங்களுக்கு இதில் இல்லாத குழந்தைங்களே இல்லை. அதற்கான எல்லா விதமான அவேர்னஸும் நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்து வரல, அவங்க சொசைட்டி சொல்லி கொடுத்துருது. அந்த இடத்துல தான் அந்த என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழல் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணி அது சொல்லி கொடுத்து ஒரு பியர் ப்ரெஷர், இந்த ஸ்கூல் காலேஜஸில் வர பியர் ப்ரெஷரில் அவங்க எல்லாமே அதெல்லாம் கற்றுக்குறாங்க. அதனால் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் எல்லாரும் வந்து ஒரு சமமான ஒரு வளர்ச்சியில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளால் இன்றைக்கி பிடிக்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம். அதையும் தாண்டி இமோஷன்ஸ்னு ஒன்று உள்ளே வருது. அப்போ அவங்க என்ன புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போய் எல்லாரையும் பிரிஞ்சு போய் நம்ம கஷ்டப்படுறதை விட நம்ம நாட்டில் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க வந்து வேறு விதமான மக்கள், பட் வேறு நாட்டுக்கு போயிட்டு தவிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போக முடியல, நாமளும் அங்கே இருக்க முடியல அப்படின்னு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வருது. பட் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பணியால், அவங்க படிப்பால், அவங்களோட குடும்பத்தால் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரில் தான் இருக்காங்க.
தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இல்லாததை கம்பேர் பண்ணுறப்ப தொழில்நுட்பம்ங்கிறது இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜாக தெரியுது. தொழில்நுட்பம் இருந்தாலும் உறவு முறை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறப்ப தொழில்நுட்பம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அது ஒரு 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 கண்டினியூஸ் ப்ராப்ளமாக தான் இருக்க செய்யுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா நாட்டுக்கும் நம்ம போகணும், கண்டிப்பாக நம்ம 4 நாட்டுக்கு போகணும். அப்போ தான் வந்து நாம் என்ன நிலமையில நம்ம நாட்டில் இருக்கோங்கிறது நமக்கு புரியும். நம்ம அங்கே போனால் தான் நம்ம மக்கள் அங்கே எப்படி இருக்காங்க, நம்ம நாட்டில் எப்படி சுதந்திரமாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கிறது என்ன நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும்னா நம்ம 4 இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் நம்ம முடியும். அதுக்காக உடனே நம்ம வேறு நாட்டுக்கு போகாமல் இருக்க முடியாது. அங்கே போகிறப்போ நம்ம அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறப்போ நம்ம வந்து நம்ம படிப்பு திட்டத்தின்படியெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ சமமாக தான் இருக்கோம். நம்ம எந்த விதத்துலையும் குறைந்து விடவில்லை. ஆனால் நம்ம ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி நம்ம இங்கேயே இருக்க முயற்சி பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அப்படி இல்லை நம்ம வெளிநாடுகளுக்கும் போகணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்கிறது தொழில்நுட்பம் தான். அதை வச்சுட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து நம்ம கையளவில் தான் இருக்குது. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு பெரிய ஒரு பேரியர்லாம் இல்லை. எல்லாமே வந்து நம்ம கையடக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால நாள்தோறும் ஒரு தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அந்திமழை என்னும் மாத இதழ் ஒன்று 2-3 மாதங்களுக்கு முன்னால் முழு ஏட்டையும் கருத்துரிமைக்கான ஏடாக சிறப்பிதழாக வெளியிட்டிருக்கிறது. கருத்துரிமைகள் தொடர்ந்து பல இடங்களில் பறிக்கப்படுகின்றன. இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆண்டபோதே புத்தகங்கள் சில தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்று அன்றிலிருந்து இன்று வரை தடை செய்யப்பட்டிருக்கிற பல புத்தகங்களை பற்றிய செய்திகள் ஒரு கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் என பல்வேறு விதமான புத்தகங்கள், தடை செய்யப்பட்ட நூல்கள், எந்த ஆண்டு தடை செய்யப்பட்டன, பிறகு எப்போது அந்த தடை நீக்கப்பட்டது அல்லது நீக்கப்படவே இல்லையா போன்ற செய்திகளையெல்லாம் அந்த கட்டுரை தருகிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 நூல்கள் தடை செய்யப்பட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம். சில செய்தி நமக்கு புதிதாக இருக்கிறது. 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம், அதுவும் பாண்டிச்சேரியில் பிரான்ஸ் அரசினால் தடை செய்யப்பட்ட புத்தகம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களினுடைய கதர் ராட்டின பாட்டு. கதர் ராட்டின பாட்டு என்கிற தலைப்பே சொல்லுகிறது, அது அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது எழுதப்பெற்ற ஒரு நூல். பிறகு அவர் முழுக்க திராவிட இயக்கத்திற்கு வந்து சேர்ந்தார். திராவிட இயக்கத்தின் கருத்துக்களைத்தான் அவர் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். ஆனாலும் கூட பாரதியாருக்கு பிறகு அவர் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார். 1921இல் பாரதியார் மறைந்தார். அப்போதுதான் இந்திய அரசியலில் காந்தியின் சகாப்தம் தொடங்குகிறது. அதற்கு முன்னால் காந்தியார் செல்வாக்குடையவராக இல்லை. திலகர் தான் அந்த முன்னணி பொறுப்பிலே இருந்தார். எனவே காந்தியார் அரங்கிற்கு வந்துவிட்ட நேரத்தில் தான் பாரதியார் மறைந்தார். ஆனாலும் காந்தியாரினுடைய எழுச்சி பாரதியாருக்கு தெரியாது. காந்தியார் தொடக்கி வைத்த அந்த கதர் உடை அணியும் இயக்கம் 1920இலே காந்தியார் அறிவித்தார், இனி நான் கதர் உடை தான் அணிவேன் என்று. அது 25-26களிலே உச்சத்திலே இருந்தது. அப்போது பாரதிதாசன் அதனை கையிலே எடுத்துக்கொண்டார். பாரதிதாசன் அப்படி ராட்டினத்தில் நூற்ற அந்த உடைகளை கொண்டுதான் தனக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உடைகளை அவர் தேர்ந்தெடுத்தார் என்றெல்லாம் குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் பாரதிதாசன் எழுதுகிறார், கதர் ராட்டின பாட்டு, கதர் தான் இந்த நாட்டுக்கான அடிப்படை என்று எழுதுகிறார். அதை பிரான்ஸ் அரசாங்கம் தடை செய்து விடுகிறது. எப்போது? 1930 விடுதலை வருவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு தடை பாரதிதாசன் நூலுக்கு வந்திருக்கிறது. நாம் அறிந்த வரையில் பகத்சிங் பற்றிய புத்தகங்கள் பல தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு இலக்கிய நூல் என்கிற வரிசையில் பாரதிதாசனின் பாடல் 30இல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது பிறகு மெல்ல மெல்ல நடைமுறைக்கு வந்துவிட்டது. பாரதிதாசன் தான் நடத்திய பாரதியின் கவிதா மண்டலத்து கவிஞர்கள் நடத்திய குயில் பத்திரிகையில் கூட மறுபடியும் அதை வெளியிட்டார். ஒரு முறை தடை செய்ததை தவிர அதில் மிக கவனமாக மீண்டும் வெளிவரக்கூடாது என்கிற நிலையில் பிரான்ஸ் அரசாங்கம் இல்லை. இது ஒன்று. விடுதலை பெற்ற பிறகு அடுத்த ஆண்டே தடை செய்யப்பட்ட ஒரு தமிழ் நூல் இருக்கிறது. அதனுடைய பெயர் ராவண காவியம் என்பது.
அதனை புலவர் குழந்தை அவர்கள் எழுதியிருந்தார். இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது, இனி சுதந்திரம் வந்துவிட்டது என்று கருதினால் இந்தியாவிலும் கருத்து சுதந்திரம் பல காலங்களுக்கு வரவில்லை, இன்னமும் வந்து சேரவில்லை. 48 ராவண காவியம் அரசினால் தடை செய்யப்பட்டது. அந்த நூலில் தடை செய்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. இராமாயணத்தினுடைய கதையையே வைத்துக்கொண்டு வேறு போக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் ராவண காவியத்தில் இருக்கிற கவிதை நடையோ பலரால் இராமாயணத்துக்கு ஒப்பாக பாராட்டப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அறிஞர்கள் கூட, இராமாயணத்தில் தேர்ந்தவர்கள் கூட இதனை பாராட்டியிருக்கிறார்கள், ராபி சேதுப்பிள்ளை உட்பட. ஐயன்பெருமாள் கோனார் அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது இப்படி மிகச் சுருக்கமாக எழுதினார்: கம்பனும் இனிமேல் வருவானா, கவிதையும் இனியும் தருவானா என்றிருந்தோம். கம்பனும் வந்தான், கவிதையும் தந்தான், கருத்து தான் மாறுபட்டது என்று எழுதியிருக்கிறார். அப்படி கம்பன் கவிக்கு இணையாக எழுதப்பட்ட அந்த ராவண காவியம் 1948ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட காரணத்தினாலேயே இளைஞர்களிடத்திலே பெரிய வரவேற்பையும் அது பெற்றது. பலரும் தெரியாமல் படித்த புத்தகங்களில் ஒன்று என்று 1950களில் இருந்த இளைஞர்கள் சொல்லுவார்கள். பிறகு திமுக கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே வந்ததற்கு பிறகு 1971ஆம் ஆண்டு அந்த தடை நீக்கப்பட்டது. இவை எல்லாவற்றையும் விட வியப்பான ஒரு செய்தி, ஐயா பெரியார் அவர்களின் நூல் ஒன்று உத்தரப்பிரதேசத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெரியாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் என்ன தொடர்பு? ராமாயணம் சில குறிப்புகள் என்று பெரியார் எழுதிய அந்த ஒரு சிறு நூல் சாட்சி ராமாயணம் என்று இந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் பலரிடத்திலேயும் வரவேற்பு பெற்ற நூலாக அது இருந்திருக்கிறது. பெரியாரின் நூலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு வரவேற்பு இருந்திருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. எப்போது அந்த செய்தி வெளிவருகிறது என்றால், அன்றைக்கு இருந்த அந்த ஊபி அரசு இந்த நூலை தடை செய்கிறது. இந்த நூல் ஒரு நாடும் இந்த இடத்தில் இனி புழங்கக்கூடாது, ஊபி மக்களிடம் அது இருக்கக்கூடாது என்று தடை செய்கிறது. அந்த தடையை எதிர்த்து வழக்கும் தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இதில் தடை செய்ய ஒன்றுமே இல்லையே, இராமாயணத்தில் இருக்கிற காட்சிகளைத்தான் அந்த நூலாசிரியர் எடுத்து எழுதியிருக்கிறார், எனவே இந்த தடை செல்லாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் அறிவித்து விடுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் அன்றைக்கு இருந்த யூபி அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறது. இந்த ஒரு சிறு செய்திக்காக ஓர் அரசாங்கம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது என்பதே குறிப்பிடத்தக்க செய்தி. உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த நூல் உத்தரப்பிரதேசத்திலே விற்பனை செய்யக்கூடாது என்று தடை கோரியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அதை நீண்ட விசாரணைக்கு பிறகு ஒரு தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பு எப்போது வருகிறது என்றால், ஐயா பெரியார் அவர்களின் பிறந்த நாளுக்கு முதல் நாள் வருகிறது. 1979 செப்டம்பர் 16ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையே திரும்ப வலியுறுத்துகிறது. இந்த புத்தகம் முழுக்க இராமாயணத்தில் இருக்கிற ஆதாரங்களோடு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் தடை செய்ய ஒன்றும் இல்லை, எனவே அந்த தடை செல்லாது என்று உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. ஆனாலும் உத்தரப்பிரதேச அரசு அந்த விற்பனையை அனுமதிக்கவில்லை, மறைமுகமாக அந்த புத்தகத்தை தடுத்தது. இதற்கு மாற்றாக என்ன நடந்ததென்றால், பிறகு உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அந்த நூலை சாட்சி ராமாயணத்தை அரசாங்கமே வெளியிட்டு அரசாங்கமே விற்பனை செய்தது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. கருத்துரிமைக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் காலத்திலும் விடுதலை பெற்ற பிறகும் இப்படிப்பட்ட தடுப்பு அணைகள் இருந்திருக்கின்றன என்பதை அந்த கட்டுரை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது மிகவும் நன்மையாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைக்கு நாம் பேச போகிற விஷயம் கடந்த ஒரு வாரமாக எல்லா மக்களாலும் கேள்வி கேட்கப்பட்டும் ஒத்துக்கொள்ளப்பட்டும் மறுக்கப்பட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, நம்முடைய உச்சநீதிமன்றம் சபரிமலைக்குள் வயது வித்தியாசமின்றி அனைத்து பெண்களும் செல்லுவதற்கான அனுமதியை வழங்கிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தான்
இன்றைக்கு நாடெங்கும் மிக வேகமாக, மிக ஆவேசத்தோடு, மிக புரிதலோடு விவாதிக்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. என்ன இதில் அடிப்படையான ஒரு கேள்வி எழுந்தது என்று கேட்டால், நீண்ட காலமாகவே சபரிமலையின் ஐயப்பன் கோவிலுக்குள்ளே 10 வயது முதல் 50 வரையிலான பெண்கள் உள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை கூட எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்து கோவில்களிலே நுழைவதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு என்பதை உத்தரவாதப்படுத்துகிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் எல்லா ஹிந்துக்களும் எந்த வித்தியாசமும் வேறுபாடும் இன்றி கோவிலுக்குள் உள்ளே நுழையலாம் என்று சொன்ன அதே சட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள்ளே பெண்கள் குறிப்பாக 10 வயதிலிருந்து 50 வரைக்கும் அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று அந்த சட்டம் சொல்லப்பட்டிருந்தது. அதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சீசனில், அதாவது இந்த வரக்கூடிய காலங்களில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே கருப்பு வேட்டி அணிந்து கொண்டு அந்த ஆண்கள் போகிற அந்த கோவிலுக்காக, அவர்கள் செய்கிற பூஜைகளுக்காக பெண்கள் ஒத்துழைப்பாக இருந்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிற காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் பெரும்பாலும் இந்த மக்கள் செல்கிறார்கள் இல்லையா, கருப்பு வேட்டி அணிந்த நம்முடைய ஆண்கள் சகோதரர்கள், அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே 1 அல்லது 2 பெண்கள், 1 5 வயது 6 வயது சிறுமியாக இருக்கலாம், அல்லது 60 வயதான முதியவளாக இருக்கலாம். அப்படித்தான் நாம் பார்த்திருப்போம். இது சரியானது தானா? இப்படிப்பட்ட பாகுபாடு பாலியல் ரீதியாக வைப்பது என்பது அரசியல் சாசனத்திற்கு முரணானது என்கிற ஒரு அடிப்படையிலே இளம் வழக்கறிஞர்கள் அமைப்பு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்தது. ஹிந்து சனாதனிகள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை இருக்கும், அதை அவர்கள்தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும், இதிலே உச்சநீதிமன்றம் உள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் இருக்கிற இடம் ஆரம்பத்தில் இருந்து அடர்ந்த வனப்பகுதி. அந்த வனப்பகுதியை கடப்பதற்கு சரியான திறனுள்ளவர்களாக, வலிமை வாய்ந்தவர்களாக ஆண்கள்தான் இருப்பார்கள் என்ற நோக்கத்திலேயும் இப்படிப்பட்ட சட்டம் விதி கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, மிருகங்கள், காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு மாதவிலக்கான பெண் செல்வது என்பது மிருகங்களை ஈர்க்கிற விஷயமாக போகிவிடும் என்கிற நிலைமையிலே கூட பெண்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு சொல்லப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஐயப்பன் என்பவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. எனவே அவருடைய கோவில்களுக்குள்ளே, அவருடைய கோயிலுக்குள்ளே, குறிப்பாக சபரிமலையிலே இருக்கிற கோயிலுக்குள்ளே பெண்களை அனுமதிப்பது என்பது அவருடைய பிரம்மச்சரியத்தை குலைக்கின்ற செயலாக அமைந்துவிடும் என்கிற வாதம் உச்சநீதிமன்றத்திலே வைக்கப்பட்டது. அப்போ தான் நான் பார்க்கிறேன், அது எப்படிங்க பெண்கள் உள்ளே நுழைவது என்பது சந்நியாசத்தை குலைக்கும்? அப்படி சந்நியாசம் தன்னை விட்டு போய்விடும் அளவுக்கா நம்முடைய தெய்வங்கள்? நான் யாரையும் குறை சொல்வதற்காகவோ எந்த மதத்தை புண்படுத்துவதற்காகவோ இதை சொல்லவில்லை. அப்படியா இருக்கிறார்கள்? அது கிடையாது. என்னென்னா, எந்த தெய்வமும் ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தான் படைத்திருக்கிறது. அதனால தான் நம்ம ஹிந்து கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் இருப்பார். ஆணும் பெண்ணும் சரிசமம், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்று சொன்னார் நம்முடைய பாரதி. அது போலத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போது இப்படி ஈக்குவலாக இருக்கக்கூடிய சமத்துவ உரிமை கொண்டவர்களை பிரித்து வைப்பது சரியா? அப்போ அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பால் வேறுபாடுகளை கடந்து இனம், மொழி, மதம் எதுவாக இருந்தாலும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே கூட மாறுபாடு கூடாது என்று நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது என்றால், பெண்ணுக்கும் அதே உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்கள். அது மட்டும் அல்ல, நம்முடைய சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு சொல்லுகிறது, பெண்களுக்கு எதிரான கண்ணிய குறைவான நடைமுறைகளை தடை செய்வதற்கு அரசியல் சாசனம் வழிவகுக்கிறது. என்றால், ஒரு பெண்ணு மாதவிலக்காய் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஒதுக்கி வைப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும்? அது பெண்களை தரக்குறைவாக நடத்துவதற்கு ஒப்பாகாதா என்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும், நம்முடைய ஊர்களிலே தெருவுக்கு 2 மாரியாத்தா சாமியாக எல்லா இடத்திலையும் இருக்கிறார்கள். நம்பிக்கை இருக்கிறவர்கள் இன்றைக்கும் தெய்வத்தை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியானால்
அந்த சுவாமிகளுக்கு, பெண் தெய்வங்களுக்கு மாதவிலக்கு என்பது இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோவிலில் அந்த வழிபாட்டு முறையில் இன்றைக்கும் பெண்கள் அதிகமாக பங்கேற்கிறார்கள். எல்லோரும் வந்து கூடுகிறார்கள், பஜனை செய்கிறார்கள், பூசை செய்கிறார்கள். ஆணே பெண்ணாக உருவைப்பது போல அம்மா என்று அவரை சொல்லுகிறார்கள், மதிப்புக்குரிய பங்காரு அடிகளாரை பற்றி. ஆக ஆண் பெண் என்பதற்குள்ளே வழிபாட்டு முறையிலே வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதைத்தான் அரசியல் சாசனம் சொல்லியது. எப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனோ அதுபோல எந்த மதத்தை பாவிக்க வேண்டும், தான் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை அவனுடைய உரிமையாகவே நம்முடைய சட்டம் காட்டியிருக்கிறது. எனவே இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மதத்தில் இருக்கிற விஷயத்துக்குள்ளார உச்சநீதிமன்றம் உள்ள நுழையக்கூடாதுன்னாங்க. நம்முடைய உச்சநீதிமன்றம் இப்பொழுது சபரிமலைக்குள்ளே பெண்களை அனுமதிக்கலாம் என்று சொல்லுவதை எதிர்க்கிற இதே நபர்கள்தான் சில நாட்களுக்கு முன்பாக இஸ்லாமிய மத சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பர்சனல் லா படி ட்ரிபிள் தலாக் என்று சொல்லுகிற முத்தலாக் முறை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நீதிமன்றமே அரசுக்கு வைத்த போது, அந்த சட்டம் வந்தபோது இல்லை அது கரெக்டு தான், இஸ்லாமிய பெண்களை காப்பாற்றுவதற்கு அப்படி ஒரு சட்டம் தேவை என்று எந்த வாய் சொல்லியதோ அதே வாய் இன்றைய மதத்திற்குள்ளே இவர்கள் நுழைய முடியாது என்று சொல்லுகிறது. எனவே இந்த வாதங்கள் தவறானது என்கிற கருத்து பெண்கள் மத்தியில் இருக்கிறது. பெரும்பாலும் மாதவிலக்கு என்பது தீட்டுக்கு உரிய ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய மதிப்பிற்குரிய நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அன்டச்சபிலிட்டியை நம்ம ஒதுக்கிட்டோம், அதாவது தீண்டாமை என்பது ஒடுக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சாசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் மாதவிலக்கை காரணம் காட்டி ஒரு பெண்ணை ஒதுக்கி வைப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அது கண்ணியத்திற்கு குறைவான செயல் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையை கவனத்திலே எடுக்கின்ற பொழுது நேற்றைக்கு நான் பார்க்கிறேன் சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் ஆவேசமாக பாடுகிறார். ஒரு நபர், அவர் நீ எப்படி நாங்கள் பாரம்பரியமாக காப்பாற்றி வந்ததையெல்லாம் நீ பின்பற்றுவ, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் உள்ளே பொம்பளைகளை நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சரியாக இருக்க முடியும்? இதே ஹிந்து சமூகம்தான் விதவையர்களை மொட்டையடித்து அவர்களுக்கு எந்த விதமான வசதிகளும் கிடைக்காத வண்ணம் அவர்களை தனிமை சிறைக்குள்ளே தள்ளியது மறந்துவிட முடியுமா? பிருந்தாவனில் நடந்த அநியாயம் நமக்கு தெரியாதா? அப்போ இந்த சட்டம்தான் விதவைகளாகவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, விதவைகளை மறுமணம் செய்து கொள்வதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதே போல் ஹிந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கத்தினை சர் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எல்லாம் முன்னின்று, அன்றைக்கு ஆங்கிலேய கவர்னராக இருந்தவரும் முன்னின்று சதி செயலை ஒழிப்பதற்கான சதி தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். எனவே இந்து தர்மமானாலும் இஸ்லாமிய தர்மமானாலும் வேறு எந்த பிரிவினராக இருந்தாலும் அது அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாக இருந்தால், சமத்துவத்திற்கு எதிரானதாக இருந்தால், மக்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்கு எதிராக இருந்தால் கண்டிப்பாக அதிலே தட்டி கேட்பதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்குமான உரிமை என்பது உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறது. இன்றைக்கு சில பேர் கலாட்டா செய்யலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் போனாலும் கட்டாயமாக ஒரு காலம் வரும், சபரிமலையிலே ஆண்களும் பெண்களும் இணைந்து சென்று திரு ஐயப்பன் அவர்களை வணங்குவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே பெண்களுடைய நம்பிக்கைக்கு மாசு விளைவிக்கிற முறையிலே இப்படிப்பட்ட விதிகளை தளர்த்தியது என்பது நிச்சயமாக பெண்ணியலாளர்கள் மட்டுமல்ல, அனைத்து பெண்களுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நம் மனமானது நாளுக்கு நாள் பல சஞ்சலங்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நம்ம ஹென்றி கேம்ப் சொன்னது போல், நான் குழந்தைகளை நான் விரும்பிய நேரத்திலோ விரும்பாத நேரத்திலோ இல்லை நாம் வேண்டாம் என்ற சூழ்நிலை இருந்த நேரத்திலோ எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை தான். எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் விரும்பியோ விரும்பாமலோ வேண்டியதோ வேண்டாமலோ இருந்தாலும் நம்ம குழந்தைகளை உதாசீனப்படுத்தாமல் அந்த குழந்தைகளை நாம் சிறப்பாக வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நாம் அதாவது ஒரு நாட்டிற்கு சீரழிந்த குழந்தைகளாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. நாட்டிற்கு கஷ்டம், நாட்டிற்கு பாரம். அந்த குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளாக ஆக்குவது தான் நம்முடைய நேயம், அதுதான் நம்முடைய
அதாவது ஒரு மேரேஜ் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த மேரேஜ் கல்யாணம் திருமணம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நாம் உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த வித்துக்கள், அந்த பயிர்களெல்லாம் சிறப்பான பயிர்களாக இருந்தால்தான் நம்ம நாடு உயரும், கோன் உயர, அதாவது கோன் உயர குடி உயர கோன் உயரும் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த குடி உயர்ந்த சமுதாயம் இருந்தால்தான் இந்த நாடு உயரும், நாடு உயர்ந்த உலகமே உயரும். நம் நாடு உயர்வதற்கு நம் குழந்தைகள் முக்கியமான காரணமாக அமைகின்றார்கள். அந்த குழந்தைகளை நாம் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இதுபோல் புரோக்கன் ஃபேமிலியாக இல்லாமல் அந்த குழந்தைகளை நாம் உதாசீனப்படுத்தாமல் அந்த குழந்தைகளுக்கு நாம் அதாவது ஒரு பாதுகாப்பாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக, ஒரு நல்ல ஒரு உதவியாளராக அந்த குழந்தைகளை நாம் நாம் அந்த குழந்தைகளுக்கு பக்குவம் வளர்த்தோம் என்றால் எந்த குழந்தையுமே நல்ல குழந்தை தான். அதாவது கெட்ட குழந்தைகள் என்பது அல்ல. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவளாவதும் தீயவளாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அதுபோல தான் இது விஞ்ஞானமாக அதான் கூறுகின்றது. குழந்தை எப்படி இருந்தாலும் பெற்றோர் தாயினுடைய கையில் 30% இருக்கின்றது கூறுகின்றது. குழந்தை ஒருவேளை கஞ்சனிட்டாக இருக்கலாம், பிறப்பினுடைய குறைவாக இருக்கலாம். பிறப்பினுடைய அதை கஞ்சனிட்டல், அதாவது ஹெரிட்டரி ஜெனட்டிக்காக இருக்கலாம், அது 2% தான் என்று கூறுகின்றது. சூழ்நிலை காரணமாக 10% குழந்தைகள் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் 10% என்று கூறுகின்றது. ஜெனட்டிக் 2% தான். மற்ற சுற்றுச்சூழ்நிலைகள் இருக்கின்றது, அது 5%. நோய்கள் தாக்காமல் இருப்பது 7%. தாயின் கையில் இருப்பது 30%. இந்த 30% இருந்தாலே போதும், மற்ற எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். இந்த 30% தாயின் கையில் இருக்கிறது. இந்த 30% தாயின் கையில் அதிகமான அளவு இருக்கின்றது, 30%. அந்த தாய் நினைத்தால் இந்த 2 என்ன, 15 என்ன, 7 என்ன, 9 என்ன, 30% தலைதூக்கி நிற்கும். ஆக தாயின் கையில் தான் இருக்கின்றது என்று சொன்னானே. நல்லவளாவதும் கெட்டவளாவதும் தாயின் கையில் தான் இருக்கின்றது, அண்ணன் கையில் இருக்கின்றது. உண்மைதான் அது. விஞ்ஞானம் இன்று அது உண்மை என்று கூறுகின்றது. 30% தாயின் கையில் இருக்கின்றது. நல்ல குழந்தையாக மாற்றுவதற்கு தாயால் முடியாது என்றல்ல. அந்த குழந்தைகளை நாம் பேணி வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளை நாம் வளர்ப்பதற்கு சொன்னது போல அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும், ஒரு அன்பை உண்டாக்க வேண்டும். அதற்கு நாம் சொன்னது போல ஒரு வீக்லி ஒன்ஸ், வாரத்தில் ஒரு முறை ஒரு குடும்பத்தினுடைய ஃபேமிலி டைனிங் உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெளியில் போயிட்டு வர வேண்டும். ஒரு டூர் மாதிரியோ அவங்கவுங்களுடைய அவரவர்களுக்கேற்ற பொருளாதாரக்கேற்ற மாதிரி ஒரு வெளியில் சென்று வர வேண்டும். நாம் ஒரு முறை வெளியில் சென்று வந்தால்தான் நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்பொழுது தான் நம்ம சீர்படுத்த முடியும். இல்லை நமக்கு தெரியாது, நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியாது. நாம் வெளியில் ஒரு முறை சென்று வந்தோம் என்றால் அப்பொழுது தான் நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் என்ன, பலம் என்ன என்று. அதற்கும் அது உதவியாக இருக்கின்றது. ஒரு முறை வருடத்திற்கு 6 நாட்கள் 7 நாட்கள் கூறுகின்றார்கள் வெளியில் சென்று வர வேண்டும், ஃபேமிலி டூர் என்று இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அது குழந்தைகளுடைய ஒரு இணைப்பை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது டென்னிஸ் பிளே கிரவுண்டும் குழந்தையினுடைய உள் மனதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான இடம் பிளே கிரவுண்ட் என்று கூறுகின்றார்கள். 2 இடம்தான், ஒன்று டைனிங் ஹால், இன்னொன்று பிளே கிரவுண்ட். அந்த பிளே கிரவுண்டில் குழந்தைகளோடு நாம் விளையாடும் பொழுது அந்த குழந்தைகள் மனம் விட்டு பேசும், சந்தோஷமாக பேசும், விளையாடும். அப்பொழுது அதுங்களுக்கு தெரியாது, அது இனிபிஷன் இல்லாமல் தன்னால் வெளியே வந்துட்டு இருக்கும் அதனுடைய எண்ணங்கள் எல்லாம். அது நாம் பொறுக்கெடுத்துக் கொள்ளலாம். குழந்தைக்கு என்ன எண்ணம் இருக்கின்றது. மற்ற நேரங்களில் குழந்தை கார்டனாக இருக்கும், தெரிஞ்சுதான் பேசும்போது கார்டனாக இருக்கும். நமக்கு சில விஷயங்கள் தெரிய வராது. ஆனால் விளையாடும் பொழுது குழந்தைகள் ஃப்ளூயண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் குழந்தைகளுடைய எண்ணங்களை. ஸோ அதன் மூலமாக நாம் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல குழந்தைகளாக நம்ம கண்டிப்பாக அந்த குழந்தைகளை ஒரு சிறப்பான குழந்தைகளாக நாம் உருவாக்க முடியும். ஏன்னால் நல்ல ஃபேமிலியில் இருந்தும் சில குழந்தைகள் பெற்றோருடைய அன்பு கிடைக்கவில்லை என்று தவறாக நினைக்கின்றது. தவறாக நினைத்து அது வீட்டை விட்டே ஓட பார்க்கின்றது. ரன்னவே ஹோம் ஓடி கடைசியில் அது வேறு எங்கேயோ போய் கெட்டவர்களுடைய கையில் அகப்பட்டு கொண்டு அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடுகின்றது. ஆகவே நாம் எல்லா குழந்தைகளையுமே நல்ல குழந்தைகளாக, சிறப்பான குழந்தைகளாக, நல்ல ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது போல குழந்தைகளுக்கு பயமோ பதட்டமோ இல்லாமல் எந்த குழந்தைகளையும் நாம் சில வழிமுறைகளை விஞ்ஞானம் கொடுத்திருக்கின்ற வழிமுறைகள் நாம் நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தமிழ் நெறிகள், பண்புகள் இவையெல்லாம் நாம் இணைத்து நாம் குழந்தைகளுக்கு நாம் புகட்டினோம் என்றால் நாம் அந்த நேரத்திற்கு பார்க்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு சரியானால் போதும் என்று நினைக்கக்கூடாது. அதுதான் குழந்தைகளை பெரிய ஆபத்தில் கொண்டு விடுகின்றது.
அது இல்லாமல் நாம் அப்பொழுது அவ்வப்போ குழந்தைகளுக்கு நாம் நல்லதை ஊட்டி நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்போம் என்றால் அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தையாக வளர்க்கலாம். விளையாட்டில் கூட என்ன கொள்கின்றார் என்றால் 2 வகையான விளையாட்டுகள் இருக்கின்றது. விளையாட தான் குழந்தைகள் விளையாட நாம் அனுமதிக்க வேண்டும். குழந்தைகளை அவ்வாறு அனுமதிக்கும் போது ஒரு வகை விளையாட்டு குழந்தைகளை அது இஷ்டப்படி விளையாட வேண்டும், அதுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அந்த விளையாட்டின் மூலமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். அதன் மூலம் அந்த குழந்தை பிற்காலத்தில் கட்டுப்பாடுகளுக்கு டிசிப்ளினுக்கு ஒத்து வரும். அந்த குழந்தை டிசிப்ளின் எப்படி குழந்தைகள் கற்றுக் கொடுப்பது விளையாட்டின் மூலமாக. விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு டூல். குழந்தைகளை சமப்படுத்துவதற்கு, சமச்சீர்படுத்துவதற்கு, குழந்தைகள் ஷேப்பிங் பண்ணுவதற்கு, ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குவதற்கு விளையாட்டு என்பது மிக முக்கியமான ஒரு டூல், ஒரு ஆயுதம். விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த விளையாட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த குழந்தை பிற்காலத்தில் எந்த ஒரு ரூல்ஸுக்கும் அது கட்டுப்பட்டு ஆகும். டைமிங்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட் கூறுகின்றார்களே, இந்த டைம் அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம உருவாக்கிடலாம். நேரம் பொன் போன்றது. அந்த நேரத்துக்குள்ளே விளையாட வேண்டும், அந்த நேரத்துக்குள்ளே நாம் செய்ய வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு அந்த கட்டுப்பாட்டை விதிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு அது கடமை மட்டுமல்ல, கண்ணி மட்டுமல்ல, கட்டுப்பாடை நாம் உருவாக்க முடிகின்றது. சில பிரியமான குழந்தைகள், பரட்டு குழந்தைகள் இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு அதாவது ரெஸ்லிங் போன்ற விளையாட்டுகளை சொல்ல அந்த அந்த விளையாட்டுகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்குடைய அதனுடைய கெட்ட எண்ணங்களை, அதனுடைய கோபத்தை அதன் மூலமாக தணித்துக் கொள்கின்றது விளையாட்டின் மூலமாக. அப்போ அந்த கோபம் அங்கே தணிந்து விடுகின்றது. கோபம் டெவலப் ஆகாது. இல்லை, கோபம் பில்டப் ஆகி பெரிய சேதங்களை உருவாக்கின்றது. குழந்தைகளுக்கு ஏற்படுகிற கோபங்கள் வெஞ்சன்ஸ் ஆகின்றது. பெற்றோர்களை வஞ்சனை பண்ண வேண்டும், பெற்றோர்களை நாம் இது பண்ண வேண்டும் என்று குழந்தைகள் நினைக்கின்றது. வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வராது. அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த விளையாட்டின் மூலமாக குழந்தைகளுக்கு என்ன செய்கின்றது? அது நகர்ந்து வெளியே போகின்றது. அதன் மூலமாக அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்க முடிகின்றது. அந்த குழந்தைகளுக்கு ஏற்றாது போல இந்த குழந்தைகளுடைய வீரியத்தை போன்று அந்த அக்ரஷன் குழந்தைகள் என்று அந்த குழந்தைகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் விளையாட்டுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் அதில் கட்டுப்பாடு வருகின்றது, கடமை வருகின்றது, நேரம் கணிக்கப்படுகின்றது, லா உபயோகப்படுத்துகின்றது. பிற்காலத்தில் இந்த குழந்தை எந்த ஒரு சட்டத்திற்கும் அது உட்படும். ஒரு டிசிப்ளினரி, ஒரு கட்டுப்பாடு குழந்தையாக வளர்க்க முடியும். அந்த குழந்தையை எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி. நாம் விளையாட்டை நம் குழந்தைகளுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு விளையாட்டு, இன்னொரு விளையாட்டு, இது மூலமாக இன்னொரு விளையாட்டு என்பது நாம் நம்முடைய கலாச்சாரத்தை புண்படுத்த வேண்டும். நம்முடைய தமிழ் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மத நெறிகள், நம்முடைய மத பண்பாடுகள், நம்முடைய தமிழ் பண்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இன்னொரு விளையாட்டு மூலமாக அதை கற்றுக் கொடுத்தோம் என்றால் இது உன்னோட விளையாட்டு, இது இந்த விளையாட்டு, இது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த விளையாட்டு மூலமாக நம்முடைய கலாச்சாரத்தை பூத்த வேண்டும் குழந்தைகளுக்கு. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எப்பொழுதும் குழந்தைகள் ஒன்றுடைய இரு கண்களாக அது வளர வேண்டும். அதுபோல் நாம் குழந்தைகளை சிறு சிரமப்பட்டு நாம் எவ்வளோ பெரிய வேலைகளுக்கு இடையிலும், பணி பளுவுக்கு இடையிலும், வருமானத்தினுடைய பளுவுக்கு இடையிலும், எல்லா பளுவுக்கு இடையிலும் இதை நாம் ஒரு பளுவாக எடுத்துக்கொண்டு இதை நாம் ஒரு அதாவது மரத்துக்கு இலை பாரமா என்பது போல கொடிக்கு காய் பாரமா இல்லை. அதுபோல் இது நமக்கு பாரம் இல்லை. நம்ம சந்தோஷமான பாரம், சிறப்பான பாரம், அதாவது இனிமையான பாரம் என்று நினைத்துக்கொண்டு நாம் இதை பாரமாக இருந்தாலும் இதை நாம் சரிவர கொண்டு வந்தோம் என்றால் அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக, இந்த ஃபோபியா போல எல்லா குழந்தைகளாக, ஹென்றி சொன்னது போல பெற்றோர்களாக இல்லாமல் ஒரு அருமையான குழந்தைகளாக நம் நாட்டுக்கு உருவாக்க முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.